மக்களே, நான் வந்து காற்றுல நடந்து போகிறேன், காற்றுல பறக்கிறேன். அவ்வளோத்துக்கு பொடி மசாஜ் செஞ்சு, தலைக்கு மசாஜ் செஞ்சு, அம்மா காலெல்லாம் தூக்கி வைக்கலாம் இருந்தது. இந்த சிவப்பு பில்டிங்கில் தான் நல்லா இருக்குது. இந்த ரெட் பில்டிங் மார்க்கமன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த ரெட் பில்டிங்கில் தான் அந்த தெரப்பி இருக்குது. போனோடனே ரைட் சைடில் இருக்குது. சூப்பர். என்ன லேடி தான் செய்கிறா. வெரி 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 குட். ஏதாவது வேண்டி சாப்பிடுவோம் முதல்ல. ஸோ நீங்கள் வந்து அம்மா ட்ரை பண்ணி பாருங்க. தலையெல்லாம் மசாஜ் செஞ்சு தலைமுடி அப்படி இப்படி போயிட்டு தான் நீங்கள் செய்கிறது. கூட ஆக்களுக்கு வந்து இந்த முழங்கால் பிரச்சனை, ஷோல்டர் பிரச்சனை, பேக் பிரச்சனை, அது வந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்போ சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருக்குமே இருக்குது. அவை வந்து எங்களுக்கு நோண்டு அந்த பிள்ளையே கண்டுபிடிக்குது. அமர்த்திட்டு போய்க்கல இதில் எனக்கு நோவு தண்டுட்டு அதை அப்படி அமர்த்தி ஒரு கல் ஒன்று வச்சுருக்குறா, சூடான கல். அந்த கல்லால் அந்த முழங்காலுக்கிட்ட அமர்த்த அந்த மாதிரி உண்மையாக சூப்பராக இருக்குது. கூட ஆக்களுக்கு கேட்டவே எனக்கு இங்கே நல்ல மசாஜ்கள் இருந்தால் சொல்லுங்கண்டு. சிவாண்ணா உங்களுக்கு எல்லாமே ஏற்ற இடம் இதுதான். மார்க்கமன் ஸ்டீலுக்கு வாங்க. அப்படியே ஒவ்வொரு இல்லை லிமோ ஓடிக்கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் போடுறேன் நான். அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு தான் போகணும். அப்பாயின்மெண்ட் வாக்கின் இல்லை. எல்லாமே பிஸியான ஆக்கள். அக்குபஞ்சர்லேருந்து எல்லாமே செய்யணும். ஸோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு போங்க. 1 hour, 1/2 hour, 45 minutes. காசு இருக்கிறார்கள். கிழமை குறுக்க செஞ்சாலும் உங்களோட பொடி வந்து இப்படி எந்த பொடி வந்து பழுதாகில்லைன்னு சொல்லுது அந்த பிள்ளை. என்னென்னா இந்த கட்டியாக எல்லாம் இல்லை. சிலாக்களுக்கு இந்த தோல் மூட்டெல்லாம் போய் டைட்டாக இருக்கும். என்ன ஸோ லேடி தான் செய்கிறா. அதால் கூட லேடிஸ் வந்து மசாஜுக்கு போகிறதுக்கு வெக்கப்படுவேன். என்னென்று போகிறவங்க இங்கே வந்து லேடி தான் செய்கிறா. ஸோ நீங்கள் வந்து வெக்கப்படாமல். அவள் வந்து 3 விதமான இந்த அமர்த்திக்குள்ளே உங்களுக்கு மெதுவாக அமர்த்துறா, அப்புறம் கொஞ்சம் டீப்பாக அமர்த்துறா, கொஞ்சம் நல்லா டீப்பாக வேணுமென்றாலும் அமர்த்துவா. அவங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நரம்புகள் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வர்ற அளவுக்கு செய்வாள். நான் வந்து நான் சொன்னேன் நல்ல டீப்பாக அமர்த்துன்னு. அந்த கழுத்துகள் சூப்பராக இருக்குது. உண்மையாக கை காலெல்லாம் தூக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஹாப்பியாக இருக்கல. நீங்களும் வந்து நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். உங்களோட உடம்புகளும் நோகாமல் பார்த்து கொள்ளணுமெண்டா கல்சியம், விட்டமின்கள் அதுகளும் எடுக்கிறார்கள். இதுகளையும் செய்யணும். மற்றது இந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் அக்குபஞ்சர்கள் வந்து வெரி குட். ஸோ மசாஜ் செய்து அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன நீங்கள் செய்யணும்னு சொல்லியும் தர்றா. அவன் நல்லா வந்து விளங்கப்படுத்துகிறா. எங்களுக்கு சில மசாஜ்கள் போய் அவருக்கு லாங்குவேஜும் தெரியவோ வந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஸோ வந்து விளங்கப்படுத்துகிறா என்னென்ன நீ செய்யணும். வீட்டில் 1 மாதம் அட்லீஸ்ட் குறைஞ்சது 1 மாதத்துக்கு ஒருக்கா வந்து செஞ்சாலே உங்களுக்கு அந்த கால் கை நோ வருத்தங்கள், அந்த மூட்டு வலிகள் இருந்துட்டு எலும்பையில் அது அச்சோ அம்மா ஊண்டு எழும்புற சவுண்டு கொடுத்துட்டு எழும்புறாங்கள் எல்லாம் இருக்கிறமில்ல. இப்போ நானே அப்படி தான் எழும்புறேன். ஸோ அப்படி எழும்புறாங்களுக்கு எல்லாம் எங்கே இருந்தாலும் போகலாம் நீங்கள். ஆனால் இது வந்து நான் செஞ்சு பார்த்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஸ்வெடனாக்கு போகிறேன். நான் சைனீஸ் ஆக்கள் இவன் சைனீஸ் தான். நல்ல ஹெவியான இந்த கை வந்து சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன ஸோ மக்களே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. முதல்ல அட்ரஸும் போட்டுருக்குறேன். தெரியும் தானே, மார்க்கமன் ஸ்டீல் ஸ்காப்ரோ இருக்கிற இந்த சிவப்பு பில்டிங். ஒரு கலராக பில்டிங் அடித்து விட்டபடியே தெரியும். ப்ளூ பில்டிங், ரெட் பில்டிங், இதில் 2 ரெட் பில்டிங் இருக்குது. அந்த அங்கே இருக்கிற பில்டிங் அதில் அந்த கங்காக்கு கீழே போன உடனே ரைட் சைடில் வரும் அந்த மசாஜ். ஓகே, நன்றி, வணக்கம். மற்றது வந்து உங்களுக்கு வேலையில் வந்து இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஃப்ரீ. 33.51. ஃபோன் நம்பர் இருக்குது 75722220. ஓகே, எல்லாருக்கும் அட்ரஸை போட்டு விட்றேன். உங்களோட உடம்புகளை ஹெல்த்தியாக வச்சுருங்க. இருக்கிறது வாழ்கிறது எல்லோரும் காசு உழைக்கிறதான்
ஆனாலும் உழைக்கல எங்களோட உடம்பு தான் முக்கியம். ஓகேயா? நன்றி வணக்கம் மக்களே. நான் இப்பொழுது வேலைக்கு போகணும். அமத்தில் கவனமாத்துறவங்க கண்ணாடி. ஸோ மக்களே, அண்ணா வந்த அப்புறம் நிறைய வீடியோ போடுறேன். அண்ணாவை கொண்டு மசாஜ் எப்படியவா செய்கிறான்னு முதுகு பக்கெல்லாம் அமர்த்திக்கல வீடியோ எடுத்து போட்டு வரணும். ஓகே ஓகே, நன்றி வணக்கம். வயசு போனாக்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு போங்க. கால் கையெல்லாம் நோவும் அவைக்கு வந்து மெதுவான மசாஜ் செய்வினோம். நிறைய ஆம்பளைகள் வந்து அந்த ரக்கோராக்கள் காரோராக்கள் அவைக்கெல்லாம் வந்து அந்த கட்டியாக இருக்கும். அதை வந்து அப்படியே எடுத்து கரைச்சி தண்டி நல்ல ஸ்மூத்தாக்கி விடுவேன். அது சில ஆக்களுக்கு வந்து டைம் எடுக்குமே நின்றா வந்து அது உடனே ஒரு வருஷம் சேர்த்த கட்டிகளை வந்து ஒரு இதாக தேய்ச்சி எடுக்கலாது. நாங்கள் அப்படி தான் சேர்த்து வச்சுட்டு போகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒருக்கா போனீங்கன்னா திரும்ப போவீங்க, காசை பார்க்க மாட்டீங்க, போய் மசாஜ் செய்வீங்க. அதே மாதிரி உங்களோட ஹெல்த்தியான சாப்பிட்டுட்டு 50 வயசுக்கு மேலே ஒரு நாளுமே எங்களுக்கு போனஸ் தான் நாங்கள் இருந்தோம்டா. ஸோ எவ்ரிடே எலும்பேக்கையும் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்பாடா உயிரோடு இருக்கிறோமா மிச்ச அளவில் பார்ப்போம்னு சந்தோஷமாக இருங்க. கண்டதையும் யோசித்து திங்க் பண்ணி டூ மச்சாக ஒரி பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. என்னென்னா யோசித்து எதையும் வந்து நடக்க போதுன்னா நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிக்கிறதால கவலைப்படுறதால உங்களோட ஹார்ட் வந்து பழுதாயிடும். உடம்பு வந்து வருத்தம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். மண்டேக்குள்ள எல்லாம் வந்து எனக்கு வந்த பிரச்சனைகளை விட ஆக்களுக்கு கூட பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் பிரச்சனை வந்து இல்லாமல் இல்லை. ஒருத்தருமே வாழ்க்கையில் பிரச்சனை எங்களோடைய கூட வந்தோண்டு தான் இருக்கும். அதை நாங்கள் எப்படி கடந்து போகிறோம்ன்றதான் முக்கியம். ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். பிரச்சனை யோசிச்சுட்டே இருந்தால் ஒரு தீர்வும் வர்றதுன்னு ஃப்ளோவில் போய்கொண்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் ஹப்பியாக இருக்க உங்களுக்கு பிரச்சனைன்னு உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும். உங்களை விட நான் வந்து பெரிய ஆளாக இருக்கலாம், சின்ன ஆளாக இருக்கலாம். நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி ஆக்கள் கேட்பேன். எப்படியக்கா ஆல்வேஸ் சிரித்து கொண்டு இருக்கிறேன். நான் அழுகிறது வந்து யாருக்கும் காட்டுறதில்லை. எப்பயாவது இருந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனலாக ஒரு வீடியோ போடுவேன். அது போட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் என்னக்காண்டு கேட்கவே நான் அதுக்கு பிறகு ஓகே ஆயிடுவேன். ஸோ உங்களுக்கு அழ விருப்பம் வேண்டாம், அழுங்க. அழுகிறது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது. ஆனால் அதுக்கு வந்து நெடுக அழக்கூடாது. ஆனால் எப்போவுமே எல்லாத்தையும் மறந்து பக்கத்தில் உங்களை சுற்றி இருக்கிறார்கள் வந்து ஒரு ஹாப்பியாக சிரித்து கொண்டு இந்த நேரம் சந்தோஷமாக இருக்கிறாக்களோடையே ஃப்ரெண்டாக இருங்க. மற்ற உங்களை விட யங்கான ஆக்களோட கதையுங்க. அதுக்காக வேண்டி வயசு போன ஆக்களோடையும் கதையுங்க. என்னென்னா அவை வந்து உங்களை சிரிப்பு காட்டுவீங்க. எங்களோட அம்மாலாம் ஒரே இல்லை சிரிப்பு காட்டி கொண்டு இருப்பாள். ஸோ நானவா சிரிப்பு காட்டப்படி உங்களோட அம்மாவை சகோதரங்கள் சொந்தக்காரர் அவை இவைண்டு எல்லாரோடும் சிரித்து கதைங்க. ஏன்னா இப்போ வந்து சொந்தம் பந்தம் யாருமே கொண்டாடுறதே இல்லை. அதெல்லாம் மாறி போயிட்டுது. என்னென்னா எல்லாருக்குமே ஒரு டென்ஷனான வாழ்க்கையாக போயிட்டுது. இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்றது ஒரு டென்ஷனான, ஊர்லேயும் அப்படித்தான். ஸோ எங்கே இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை, இவ்வளோ சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருக்கிறோம்ன்றதான் முக்கியம். ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வந்தேனான்டா, எப்பயுமே சிரித்து கொண்டு இருங்க. நீங்கள் வந்து யோசிச்சுட்டு ஒரு ஆணியும் பிடுங்க போகிறீங்க. ஒரு பிடுங்கின ஆணி முழுக்கவே தேவையில்லாத ஆணி தான். ஸோ அதால் வந்து இனியும் பிடுங்குற ஆணியே தேவையில்லாத ஆணியாக இருக்கட்டுக்கு வேண்டிட்டு சந்தோஷமாக சிரித்து கொண்டு ஆல்வேஸ் ஹாப்பியாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஆக்களையும் சிரிப்பு காட்டி கொண்டுருங்க. உங்களுக்கு தான் எவ்வளோ கவலை கஷ்டம் இருந்தாலும் மற்றவைய காணைகளில் சிரித்து கொண்டுருங்க. அந்த சிரிப்பில் வந்து கொஞ்சம் இன்னொரு 5 வருஷம் கூட வாழ்ந்துட்டு போட்டு. ஓகே, நன்றி வணக்கம் மக்களே. தெரப்பிக்கு போங்க, உடம்புக்கு ஹெல்த்தியாக பாருங்கள், ஃபேஷியல் செய்யுங்க. காசை உழைச்சி ஒருத்தரும் கொண்டு போக போகிற இல்லை. வீடு வாசல் இதெல்லாம் எங்களுக்கு பட்டிகளில் தூக்கி ஒருத்தருமே வச்சு விட போகிறது இல்லை. ஒரு $1 குத்தியை தூக்கி வைப்பாங்க நெத்தியில். அந்த குத்தியே யார் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அதால் வந்து அந்த ₹1 குத்திக்கு வந்து நீங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை. இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஹாப்பியாக இருந்துட்டு போக வேண்டியா. இப்போ நான் போகிறேன், நீ வீட்டை போய் சேர்ந்தா தான் உண்மை. இது இப்படியே போயிட்டு வேண்டாம் சொல்லுவாங்க. இதுதான் அவளோட கடைசி வீடியோ வந்துட்டு 2 நாளைக்கு அழுவினேன். அப்புறம் என்ன செய்வினேன், சரி சோத்தை போடுங்க குழைச்சி அடிப்பேன் வந்துட்டு அடிச்சுட்டு இருக்க போயினேன். யாரும் கூட வர போகிற இல்லை மக்களே. நன்றி வணக்கம். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.